துதிக்கிறோம் ஆவியானவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்பா. நீர் அன்புள்ளவராக இருக்கிறீர் அப்பா. எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீர் ராஜா. நீர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா, இந்த நாள் இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தில் காணப்படும்படியாக அப்பா கர்த்தர் நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் உம்மை ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. பெரியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. மீட்பரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா. எத்தனை நன்மை எங்க வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறீங்க அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. நீ பரிசுத்தம் இல்லாமல் பிதாவை தரிசிப்பது பா கூடாத காரியம் என்று வேதத்தில் பார்க்கிறோமே. எங்களை இந்த நாளில் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே அப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே அப்பா, எங்களில் இருக்கிற எல்லா குறைகளும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. எங்களை நடத்துங்க அப்பா. எங்களை ஆராதனை மேன்மைக்குள்ள எங்களை நடத்துங்க ஆவியானவரே அப்பா. ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக அப்பா, தேவ ஆவியானவர் பலன் கொண்டு பாடும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரையும் நடத்தினேன் தேவன் அப்பா. இனிமேலும் கர்த்தர் நீ நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறார். எல்லாம் உடைய கிருபை ஆவியானவரே, எல்லாம் உடைய கிருபை ராஜா. ஓ உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி. இடைவிடான உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுமா நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்கு தானே இடையில்லா தேவன் உமக்கு தானே இடைவிடா நன்றி உமக்கு ஒருவருக்கு மாத்திரம். இடையில்லா தேவன் உமக்கு தானே. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவர்.
நம்மளை நடத்தி வந்ததுக்காக முழு இதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. உமக்கு தானே எல்லாம் சொல்லமா உமக்கு ஒருவருக்கு மாத்திரப்பா. எல்லா கரங்களை தச்சு அப்பா இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறார். நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. உம்முடைய பிரசன்னத்தின் ஆளுங்களை நிரப்புங்க அப்பா. தேவ மகிமையை காணும்படியாக அப்பா சோத்திர தேவன் இறங்கி வந்து கர்த்தாவே எங்களை தொடுகிற அந்த அனுபவத்தை நாங்கள் எங்கள் அனுபவத்துக்குள்ள நடத்தும்படியாக கர்த்தர் நீர் எங்களை அபிஷேகிக்கும்படியாக செபிக்கிறோம். தேவ மகிமை இறங்கச்சாப்பா. தேவனுடைய வல்லமை இறங்கச்சாப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜ்யம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரங்கத்த ஏசையா நாவை தொட்டுதான என் தேவன் அப்பா. பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவுகளை கர்த்தர் தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேவ மகிமையினால நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பாடும்போது ஆவியோடு உற்சாகத்தோடு பலத்தோடு நாங்கள் பாடும்படியாக கர்த்தர் நீர் பலன் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆராதனை நடக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே தேவனுடைய மகிமை இறங்கச்சாப்பா. அப்பா நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இந்த நாளில் நீர் என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நீர் பேசும்படியாக நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். வருகிற ஆத்துமாக்களை தடைகளை மாற்றி கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர். எந்த ஒரு கருத்து வேறுபாடு என்று கர்த்தாவே அப்பா நாங்கள் அப்பா ஆராதிக்காதபடிக்கு முழு இதயத்தோடு ஆவியில நாங்கள் நிரம்பி உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க நாமம் மகிமை பெறட்டப்பா. அப்பா தொடர்ந்து நீங்க நடத்துங்க அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொட்டுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையிலுமாக ஒரு இங்கிலீஷ் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாள் தேவடு நம்மளுக்கு கொடுத்ததான நாளாக இருக்குது. நம் யாவரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினார். நாம் யாவரும் முழு உள்ளத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம we have come in God's midst. ஸோ நம்ம எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக தேவனை ஆராதிக்கணும். இப்போது கூட ஒரு மலையாள பாடல், ஏசு நல்லவன் அவன் வல்லவன், அந்த பாடலை பாடி தேவ நாமத்தை ஆராதிப்போம். ஏசு நல்லவன் அவன் வல்லவன், அவன் தயையோ என்றும் உள்ளது. ஏசு நல்லவன் அவன் வல்லவன், அவன் தயையோ என்றும் உள்ளது. நீரச்சல் போல ஸ்துதிச்சிடுங்க அவன்தே நாமம். பேருவெள்ளத்தில் நீரச்சல் போல ஸ்துதிச்சிடுங்க
Lord Jesus. You are an everlasting King, Father God. Appa, we praise you, we praise you, we praise you, Father God. Amen, Master Lord Jesus. Appa, we praise you, Father God. இப்போது கூட ஒரு கன்னட பாடல், ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವ ದೇವ, இந்த பாடலை பாடி தேவநாமத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ನೋಯಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ನೋಯಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಗಾಢನ ಕಾರಡಿ ನಾನು ನಡೆದರು, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು, ನೀ ನನ್ನ ಜೊತೆಯೆಂದು ಇರುವೆ ದೇವಾ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನಾನೆಂದು ನೆರವೇರುವುದು. ಕಾಡಂದ ಕಾಡಲ್ಲಿ ನಾನಡೆದರು, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು. ಕಾಡಂದ ಕಾಡಲ್ಲಿ ನಾನಡೆದರು, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು. ನೀ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆ ದೇವಾ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. ನೀ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆ ದೇವಾ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ನೋಯಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ನೋಯಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ,
ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ ಬಂಧು ಮಿತ್ರರು ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ ಎಲ್ಲ 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 ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ Yes, Father God, we praise you. Yes, Master Lord, we praise you, Father God. Appa, Appa, you are a God, Master Lord Jesus. You are all that we have, Father God, Appa. Appa, we don't want anything much, Lord Jesus, Appa. Appa, we live only for the God. Appa, whatever we do, Master Lord Jesus, Appa. Appa, that doesn't bring to you much, Lord Jesus, Appa. It's our sins, Father God. We praise you, we praise you, we praise you, Father God. ಬಂಧು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈಬಿಟ್ಟರು ಆತ್ಮೀಯರು ನನ್ನ ದೃಷ್ಟಿಸಿದರು ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವಾ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವಾ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರು ಬಂಧು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು ಆತ್ಮೀಯರು ನನ್ನ ದೃಷ್ಟಿಸಿದರು ಬಂಧು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು ಆತ್ಮೀಯರು ನನ್ನ ದೃಷ್ಟಿಸಿದರು ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವಾ நன்னல் நிறைவேறுவதோ அப்பா உம்முடைய கிருபை உம்மை அன்பு எனக்கு போதும் அப்பா தகப்பனே என் வாழ்நாள் முழுவதுமாக நான் உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா நிறைவேறுவதோ ஓ கண்ணு காணலில்ல ராஜா எதுவும் இல்லாதபடி இருந்த நேரத்துல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு தேற்றனாக இருந்தவரே ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ ಮನಸ್ಸು ನೋಯಿಸಲಿಲ್ಲ ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರನೋ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ
தாசருனா தாசருனா Hallelujah. We praise you for the Lord, Appa. I thank you, my Lord Jesus. Hallelujah. I thank you, my Lord Jesus. I keep everything under your control for the Lord, Appa. Fill us with your presence, my Lord Jesus. Fill us with your presence for the Lord, Appa. We thank you, my Lord Jesus. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳು ಕಟ್ಟಿ ದೇವನಾಮಕ್ಕೆ ಆರಾಧಿಸೋಣ. Amen, my Lord Jesus. You are the everything that we have for the Lord, Appa. You are more than enough for us, my Lord Jesus, Appa. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வான். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம்
You are the light to our life. You are the salt to our life, Master. Appa, you took us even though we didn't know, Appa. Appa, we surrender ourselves unto you, Master. Appa, we thank you, for blessing us so far, Master Lord Jesus, Abba. Thank you for using us, Master Lord Jesus. Thank you for using us for your kingdom, Father God, Abba. Thank you for everything that you have done so far, Master Lord Jesus, Abba. I keep everything under your control, Father God. In your most precious and beautiful name, I pray. Hallelujah.
அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ನೋಡಿ ಕರವನ್ನ ಕೊಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Amen. ಆಮೆನ್. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு உண்மையாவே யூத் சண்டே தான். ಇವತ್ತು ನಿಜವಾಗಿ ಯುವಕರ ಕೂಟನೇ. Praise the Lord. ಆಮೆನ್. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. இந்த கால வேளையிலே உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನೋಡುವುದು ಬಹಳ ಸಂತೋಷ ಪ್ರಿಯರೇ. ரொம்ப அழகா ஆரம்பத்திலிருந்து இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಆರಂಭದಿಂದ ಈ ಆರಾಧನೆ ನಡೆಯುತ್ತಾ ಬರುತ್ತಿದೆ. நம்ம பிள்ளைகள் ரொம்ப அழகா வாத்திய கருவிகளை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ವಾದ್ಯ ಘೋಷಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬಾರಿಸುವ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம தாமு அவர் ரொம்ப அழகா மியூசிக் வாசிக்கிறார். ನಮ್ಮ ದಾಮು ಅವರು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಮ್ಯೂಸಿಕ್ ಅನ್ನ ಬಾರಿಸ್ತಾರೆ. அதுக்கு தகுந்த மாதிரி சரவணையா அவங்க அப்பா ஜாலரா அடிக்கிறார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಅವರು ಬಾರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. I am watching and I am very happy. ನಾನು ಅದನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಪ್ರಿಯರೇ. Secondly, ಎರಡನೇ ಕಾರ್ಯವಾಗಿ Rupama was very nice leading the prayer. ರೂಪಮ್ಮ ಅವರು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಡೆಸಿಕೊಟ್ಟರು. எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. அருமையான பிள்ளைகளுக்கு தேவன் अनेक தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯ ತಲಾಂತಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರುತ್ತಾನೆ. continuously be in the Lord. இப்படியே தொடர்ந்து ஜெப ஜீவிதத்தில் இரு. கர்த்தர் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ಹೀಗೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಿ, ದೇವರು ನಿಮ್ಮ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. சாட்சிக்கு நேரம் கொடுத்தேன். ಸಾಕ್ಷಿಗೆ ಸಮಯ ಕೊಟ್ಟೆ. அநேகர் நீங்க எழுந்து சாட்சி சொன்னீங்க. ಅನೇಕರು ಎದ್ದು ಸಾಕ್ಷಿಯನ್ನ ಹೇಳಿದ್ದೀರಾ. முதல்ல அந்த பிள்ளை ஒரு கேத்தலிக்ல இருந்து வந்த பிள்ளை ஒரு சாட்சி சொன்னது. ಕ್ಯಾಥಲಿಕ್ ಇಂದ ಬಂದಂತ ಒಂದು ಮಗಳು ಸಾಕ್ಷಿಯನ್ನ ಹೇಳಿದಳು. ஆக இந்த இடத்துல ஆலயத்துக்கு நீங்க வரும்போது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ஏதோ சும்மா நீங்க வந்து உட்கார்ந்து அப்படியே போய் விடக்கூடாது. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡು ಹಾಗೆ ಹೋಗಬಾರದು. உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಬೇಕು. நான் இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே நான் இங்க வந்து உட்கார்ந்து இருப்பேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಕ್ತಾಯ ನಂತರ ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ತಾ ಇದ್ದೆ. பட் ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கு ஆராதனையில வைத்திருக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಆರಂಭದಲ್ಲೇ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. யார் மூலமாவது கர்த்தர் பேசுவார். ಯಾರ ಮುಖಾಂತರವಾಗಿಯೂ ದೇವರು ಮಾತನಾಡುವ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. யார் மூலமாவது அவருடைய சாட்சி கிரியை செய்யும். ಯಾರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವರ ಸಾಕ್ಷಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சாட்சிகளாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಆದ ಕಾರಣ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. Sunday it's a God's day. ಭಾನುವಾರ ಇದು ದೇವರ ದಿನವಾಗಿದೆ. இது believers fellowship day. ಇದು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಒಂದು ಐಕ್ಯತೆ ದಿನವಾಗಿದೆ. ஆக ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது நீங்கள் பாடவும் ஜெபிக்கவும் சாட்சி சொல்லவும் தைரியமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ಆದ ಕಾರಣ ನೀವು ಹಾಡಲು, ಸ್ತುತಿಸಲು, ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ಧೈರ್ಯವುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಂತವರು ಒಬ್ಬೊಬ್ಬರು ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. Today I am very much happy about Joshua. ಇವತ್ತು ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಜೋಶುವ ಅವರ ಕುರಿತು. அவன் ரொம்ப அழகாக சில வார்த்தைகளை சொன்னான். ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದರು. And finally he confessed his sin. ಆತನ ಪಾಪವನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡನು. And finally he was singing a very beautiful song. ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ಒಂದು ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿದನು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்பட்டிருக்கிறது. ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಟ್ಟಿದೆ ಪ್ರಿಯರೇ. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ಆತನು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಎತ್ತಿ ಉಪಯೋಗಿಸಲು ಆತಂಕವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு கழுதையை கொண்டு ஆண்டவர் பேசினார் தெரியுங்களா? ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. எனக்கு ஒண்ணும் தெரியாது. ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் நல்லா படிக்கல. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದವಳಲ್ಲ. இல்ல. ನಾನು ಸುಂದರಳಲ್ಲ. நான் அங்க நின்னு சாட்சி சொன்னா என்ன நினைப்பாங்க? ನಾನು ನಿಂತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದಾಗ ಏನ್ ನೆನೆಸ್ತಾರೆ? என்ன சொல்லுவாங்க? பாடினா என்ன ಹಾಡಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இப்படி நீங்கள் நினைக்கவே கூடாது. ಹೀಗೆ ನೀವು ನೆನೆಸಲೇಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து உயர்த்துகிறார்.
ಕುಗ್ಗಿದವನ ದೇವರು ಎತ್ತಿ ಉಪಯೋಗಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தும் பொழுது, ನಮ್ಮ ದೇವ ಸನ್ನಿಧಾನ ನಾವು ತಗ್ಗಿಸಲ್ಪಡುವಾಗ, ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದು எல்லா ಉಪಯೋಗಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವ ನಾಮನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பிரசங்கம் பண்ணணும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಒಂದೊಂದು ಯುವಕ ಮಕ್ಕಳು ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஒவ்வொருவரும் வாத்திய கருவிகளை வாசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಆ ವಾದ್ಯ ಘೋಷಗಳನ್ನ ಬಾರಿಸಲು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. முயற்சி திருவினையாக்கும். ಅದು ಪ್ರಯತ್ನ ಮಾಡುವಾಗಲೇ ಅದು ಮುಕ್ತಿಗೆ ಬರ್ತದೆ. நீங்க முயற்சி செய்தால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ನೀವು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ರೇನೆ ಅದು ಆಗದೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. இந்த கால வேளையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து ஆராதிப்பது, தொழுது கொள்வது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು, ಸ್ತುತಿಸುವುದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ತರುವಂತದಾಗಿದೆ. 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 1 ಯೋಹನ 1 ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க 9 வசனத்தை வாசிங்க. 9 1 ஜான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து ஆமென். கன்னடாவில் படிங்க. ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು ನೀತಿವಂತನು ಆಗಿರುವುದರಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟು ಸಕಲ ಅನೀತಿಯನ್ನು ಪರಿಹರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುವನು. Praise the Lord. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯ ಸತ್ಯವುಳ್ಳ ವಾಕ್ಯವಾಗಿವೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று பார்க்கிறோம். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನೆಂದು ನೋಡುತ್ತೇವೆ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள். ಭಾರವಾಗಿರುವ ಹೊರೆ ಹೊತ್ತುವವರು ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ನಾನು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವ ನಾನು ಎಂದಿಗೂ ತೊರೆದು ತಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருங்கள். ದೇವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಸೇರಿಕೊಳ್ಳಿರಿ, அப்பொழுது அவர் நம்மோடு சேருவார். ಆಗ ಆತ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ இந்த ಸೇರುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. வசனம் என்ன சொல்லுகிறது? ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ, பாவங்களை நமக்கு மன்னித்து, ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, எல்லா அநியாயத்தை நீக்கி, ಎಲ್ಲ ಅನೀತಿಗಳನ್ನು ಪರಿಹರಿಸಿ, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಲು ಆತ ನಂಬಿಗಸ್ತು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು அவர் ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நீதி உள்ளவராயிருக்கிறார். ಆತ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது நம்ம வாயை திறந்து அவரோட பேசணும். ದೇವರು ನಮ್ಮಂದ ಎದುರು ನೋಡುವುದು ನಾವು ಬಾಯಿ ತೆರೆದು ಆತನೊಟ್ಟಿಗೆ We ಮಾತನಾಡಬೇಕು. should openly to confess our sin to his feet. ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. நாம் சொன்னால் போதும், ನಾವು ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು, அவர் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வேறு மனுஷனாய் மாற்ற அவர் உண்மையும் நீதியும் உள்ள தெய்வமாய் காண. ಆತನು ಕ್ಷಮಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು ಆತನು ನಂಬಿಗಸ್ತ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ரோமர் 10:9 இப்படி வாசிக்க முடியும். ರೋಮಪುರ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 10:9ನೇ ವಚನ. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡಿ, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று ದೇವರು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆಂತ உன் ಹೇಳಿ இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಉಂಟಾದರೆ ನೀನು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತೀಯಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எல்லாரும் உங்க வேதாமத்தை எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. ಎಲ್ಲ ಸತ್ಯವೇದ ಭಾಗವನ್ನು ತೆಗೆದು உன் ಓದಿಕೊಳ್ಳಿರಿ. வாயினாலே அறிக்கையிட்டு, ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று ದೇವರು ಆತನನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆಂದೇಳಿ உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ನಿನ್ನ ரட்சிக்கப்படுவாய். ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿದರೆ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದು. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ನೀತಿ ಉಂಟಾದಕ್ಕೆ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬುವಂತೆ, ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்படும். ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುವುದರ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆக அழுவுற பிள்ளை தான் பால் குடிக்கணும்பாங்க. ಅಳುವಂತ ಮಗುವೆ ಹಾಲನ್ನು ಕುಡಿಯುತ್ತದೆ. குழந்தை அழுவலன்னா தாய் அதற்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. ಮಗು ಅಳದಿದ್ದರೆ ತಾಯಿ ಅದಕ್ಕೆ ಹಾಲನ್ನು ಕೊಡಲು அதை ಆಗುವುದಿಲ್ಲ. போல நாமும் கூட கர்த்தரிடத்திலே சொல்லுகிறவர்களாய் கேட்கிறவர்களாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು, ಹೇಳುವವರಾಗಿ, ಕೇಳುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಾಗ இந்த கால வேளையிலே சத்தியம் என்ன? ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಸತ್ಯವೇನು? நம்முடைய
பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? ನಮ್ಮ ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆಯಾ? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருக்கிறோமா? ನಮ್ಮ ಪಾಪ ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ದೇವಾ? இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோக ராஜ்யம் போவேன் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ಇವತ್ತು ನಾವು ಸತ್ತರೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಿಶ್ಚಯ ನಮಗುಂಟಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ சர்ச்சுக்கு வரோம், ஜெபிக்கிறோம், பாடுறோம், போறோம் என்கிறது அல்ல. ಏನೋ ಸಭೆಗೆ ಬರ್ತೇವೆ, ಹಾಡ್ತೇವೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ, ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்க வேண்டும். God forgiven my sin. ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ನಿಶ್ಚಯ ಇರಬೇಕು, ದೇವರು ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. பாவிகளாய் இருந்த நம்மை ஆண்டவர் நேசித்திருக்கிறார். ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದನು. அக்கிரமக்காரர்களாய் இருந்த நம்மை நேசித்திருக்கிறார். ದ್ರೋಹಿಗಳಾಗಿದ್ದಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದನು. சத்துருக்களாய் இருந்த நம்மை நேசித்திருக்கிறார். ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದನು. அப்படியானால் ಆದಾಗ நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அந்த நம்பிக்கை நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಆ ನಂಬಿಕೆ ನಿಶ್ಚಯವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. இன்னைக்கு விசேஷமாய் வாலிபர் யூத் சண்டே, ವಿಶೇಷವಾಗಿ ಯುವಕರ ಕೂಟ, ಯುವಕರ ಭಾನುವಾರ. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா ಇವತ್ತು ಯುವಕ ಮಕ್ಕಳು ಬಹಳ ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கன்னா ಇವತ್ತು ಯುವಕ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ನೋಡುವಾಗ அவங்க போடுற பேண்ட், ಅವರು ಹಾಕುವಂತ ಒಂದು ಪ್ಯಾಂಟ್, அவங்க ஹேர் கட்டிங், ಅವರ ಹೇರ್ ಕಟಿಂಗ್, அவங்க ஸ்டைல் ಎಲ್ಲ ಅವರ ಸ್ಟೈಲ್ಗಳು ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿವೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப எங்க இருந்து வந்துச்சோ தெரியல இந்த டைட் ஃபிட்டிங். ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಈ ಟೈಟ್ ಫಿಟ್ಟಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲ? ஆண்கள் தான், ஆம்பளை பசங்க தான் டைட் போடுறானா, லேடிஸும் டைட் போடுறாங்க. ಗಂಡು ಹುಡುಗರೇ ಟೈಟ್ ಫಿಟ್ಟಿಂಗ್ ಆಗ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಇವತ್ತು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಸಹ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಾಕೊಳ್ತಾರೆ. ரொம்ப இந்த காலம் வித்தியாசமான காலம். ಈ ಕಾಲಗಳು ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸ ಉಳ್ಳವುಗಳಾಗಿವೆ. ஒண்ணும் செய்ய முடியாது. ಏನು ಮಾಡೋದಿಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. காலங்கள் மாறிவிட்டு இருக்கிறது. ಕಾಲಗಳು ಬದಲಾಗಿವೆ. அருமையான தெய்வத்தின் ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொஞ்சம் ஆழமாய் அதிகாரமாய் நாம் சத்தியத்தை சொன்னால், ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ಅಧಿಕಾರವಾಗಿ ನಾವು ಸತ್ಯವನ್ನ ಹೇಳುವಾಗ இன்றைக்கு யாரும் மனம் கொடுத்து கேட்கிறது கிடையாது. ಯಾರು ಮನಸ್ಸನ್ನ ಕಿವಿಯನ್ನ ಕೊಟ್ಟು ಕೇಳೋದಿಲ್ಲ. பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்கிறது கிடையாது. ಮಕ್ಕಳು ಹೆತ್ತವರ ಮಾತು ಕೇಳೋದಿಲ್ಲ. அப்பா நீ இப்படி இரு, ಅಪ್ಪ ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿರು, இப்படி பேசு, ಹೀಗೆ ಮಾತನಾಡು, இப்படி நட, ಹೀಗೆ ನಡೆ, இப்படி ட்ரெஸ் பண்ணு. ಹೀಗೆ ಬಟ್ಟೆನ ಧರಿಸು. எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள்? ಎಷ್ಟು ಜನರು ಈ ಹೆತ್ತವರ ಮಾತನ್ನ ಕೇಳುವವರಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அவர்களோடு பேசாவிட்டால், ದೇವರು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡದಿದ್ದರೆ, ஆண்டவர் அவர்களை மாற்றாவிட்டால், ದೇವರು ಅವರನ್ನ ಬದಲಾಯಿಸದಿದ್ದರೆ நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ನಾವು ಏನು ಮಾಡೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲ್ಲ, ಪರಾಕ್ರಮಗಳಿಂದಲ್ಲ, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நாம் ಆತನ ಆತ್ಮದಿಂದಲೇ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. இந்த காலகட்டங்களிலே ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ வாலிப பிள்ளைகள் அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும். ಯುವಕ ಮಕ್ಕಳು ಅಧಿಕವಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಬೇಕು. 119 சங்கீதம் 119ನೇ ಕೀರ್ತನೆ 9 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 9ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ஒரு 10 நிமிஷம் பேசி நான் முடித்துக் கொள்றேன். Psalm 119 verse 9. ಯೌವನಸ್ಥನು ತನ್ನ ನಡತೆಯನ್ನು ಶುದ್ಧಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಯಾವುದರಿಂದ? ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನಡೆಯುವುದರಿಂದಲೇ. வாசிங்க மற்ற லாங்குவேஜ்ல. Amen. How it is in English? Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாலிபன் எப்படி இந்த உலகத்துல ஒழுங்காய் வாழ முடியும்? ಯುವಕರು ಹೇಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಶುದ್ಧನಾಗಿ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ? அவனிடத்துல எப்படி நல்ல குணங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும்? ಆತನ ಒಳಗೆ ಹೇಗೆ ಒಳ್ಳೆಯ ಲಕ್ಷಣಗಳನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯ? என்னுடைய வேதம் சொல்லுகிறது, ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த வார்த்தை, ಎಷ್ಟೋ ವರ್ಷ ಕಾಲಗಳ ಹಿಂದಾಗಿ ಬರೆದಲ್ಪಟ್ಟಂತ ಈ ವಾಕ್ಯ, தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், ತನ್ನ ನಡತೆಯನ್ನು ಹೇಗೆ ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನ ಗಮನಿಸಿ ನಡೆಯುವುದರಿಂದಲೇ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை வாலிப பிள்ளைங்க நீங்க பைபிள் படிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಯುವಕ ಮಕ್ಕಳು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு இந்த போன் வந்துடுச்சாங்காட்டியும் ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಫೋನ್ ಬಂದಿದ್ದರಿಂದ போனை இப்படி 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 நவுத்துறதுல தான் இருக்கிறாங்க. ಹೀಗೆ ಫೋನ್ ಅನ್ನ ಹೀಗೆ ಹೀಗೆ ಜರುಗಿಸುದ್ರಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ. யாருமே மேல பாக்குறது கிடையாது. ಯಾರು ಮೇಲೆ ನೋಡೋದಿಲ್ಲ. கீழே தான் பாத்துக்கணும். இப்படி தள்ளிக்கிட்டே நடந்து போறாங்க. ಹೀಗೆ ತಳ್ಕೊಂಡೇ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக நான் ரொம்ப வாக்கிங் போவேன் டெய்லி.
ನಾನು ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ಹಿಂದೆ ನಾನು ವಾಕಿಂಗ್ ಹೋಗ್ತೀನಿ ದಿನಾಲು. பெல் மார்க்கெட்ல நான் அப்படியே நடந்து போயினுக்கிறேன். ಈ ಬೆಲ್ ಮಾರ್ಕೆಟ್ ಹಾಗೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದೆ. ஒரு பொண்ணு இப்படி தள்ளிக்கிட்டே என் மேல வருது. ಒಂದು ಹುಡುಗಿ ಹಾಗೆ ತಳ್ಕೊಂಡೆ ನನ್ನ ಮೇಲೆ ಬಂತು. என்னம்மா என்ன பாருமான்னு சொன்னேன். ಅಮ್ಮ ನನ್ನ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. சாரி ஐயா, சாரி ஐயா. ಸಾರಿ ಅಯ್ಯ, ಸಾರಿ ಅಯ್ಯ ಅಂತ. இன்னைக்கு இந்த மொபைல் இருக்கிறதுனால ಈ ಮೊಬೈಲ್ ಇರೋದ್ರಿಂದ அப்பா கிட்ட பேச மாட்டறான், ಅಪ್ಪ ಬಳಿ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ, அம்மா கிட்ட பேச மாட்டறான், ಅಮ್ಮನ ಬಳಿ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ, சர்ச்சுக்கு ஒழுங்கா வர மாட்டறான், ಸಭೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಬರೋದಿಲ್ಲ, எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டினே இருக்கான். ಯಾವಾಗ್ಲೂ ಮೊಬೈಲ್ ಅನ್ನ ನೋಡ್ತಿರ್ತಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ நீ ಹೇಳುತ್ತದೆ, வேத ವಚನத்தை வாசிப்பாயானால், ನೀನು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ, அதன்படி நடப்பாயானால், ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವಾಗ உன் வாழ்க்கை ஸ்திரப்படும், ನಿನ್ನ ಜೀವಿತ ಸ್ಥಿರಪಡುತ್ತದೆ, உன் வாழ்க்கை கட்டப்படும். ನಿನ್ನ ಜೀವಿತ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது சொல்றான், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், ನನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕುತ್ತೇನೆ, உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். ನಿನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಮೀರಿ ದಾರಿ ತಪ್ಪು ಹೋಗದಂತೆ ಮಾಡು. ஒரு அலையிலே சொல்லுமா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான வாலிப பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ಈ ಯುವಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, நமக்கு எல்லாருக்கும் கூட இந்த வசனங்கள் பொருந்தும். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಈ ವಾಕ್ಯವು முழு ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இருதயத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. என்னை முழு மனதோடு தேடினீர்களானா, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ನೀವು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿದರೆ ಕಂಡುಕೊಳ್ಳುವಿರೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் வழி தவறி போகிற காரணம் என்ன? ಅನೇಕ ಯುವಕರು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಲು ಕಾರಣವೇನು? இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? ಅನೇಕ ಯುವಕರು ಒಂದು ಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾಗದಂತ ಕಾರ್ಯಗಳೇನು? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வசனத்தை அவர்கள் ஒழுங்காய் வாசிக்கிறதில்ல, ವಾಕ್ಯವನ್ನ ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಓದೋದಿಲ್ಲ, வசனத்தின்படி நடக்கிறதல்ல, ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಯೋದಿಲ್ಲ, தேவனை தேடுகிறதில்ல, ದೇವರನ್ನ ಹುಡುಕೋದಿಲ್ಲ, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்கிறதில்ல. ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಸ್ಥಾನವನ್ನ ಕೊಡೋದಿಲ್ಲ. இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಯುವಕ ಮಕ್ಕಳು, கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಚನಕ್ಕೆ ನೀವು ಕಿವಿಗೊಡಬೇಕು, ಮುಖ್ಯತೆ எந்த ಕೊಡಬೇಕು. சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை மறக்க கூடாது. ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. Every day when you get up, open the Bible and read few words. ಪ್ರತಿದಿನ ನೀವು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೇಳುವಾಗ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿರಿ. அந்த வார்த்தை, அந்த வசனம் உன்னை வழி நடத்தும். ಆ ವಾಕ್ಯ, ಆ ವಚನ ನಿಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ಪ್ರಸಂಗಿ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதுமா? நீ உன் வாலிப பிராயத்திலே யாரை நினைக்கணும்? ನೀನು ಯವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ನೆನೆಸಬೇಕು? உன் சிருஷ்டிகரை நினை. ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ನೆನೆಸು. முதலாவது உன்னை சிருஷ்டித்தவர் யார்? ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದವರು ಯಾರು? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த உலகத்துல நீ பிறக்க காரணம் யார்? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಜನಿಸಲು ಕಾರಣ ಯಾರು? உன் தாயின் வயிற்றில உன் கருவை நான் கண்டிருக்கிறேன் என்று ನಿನ್ನ சொல்லுகிறார். ತಾಯ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಿನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ ಸತ್ಯವೇದ. உன் வாலிப பிராயத்திலே ಯುವಕ ಪ್ರಾಯದಲ್ಲಿ உன் சிருஷ்டிகரை நினை. அப்படியானால் உன்னை சிருஷ்டித்த தெய்வத்தை நினை. ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನ, ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ದೇವರನ್ನ ನೆನೆಸು. இரண்டாவது, ಎರಡನೇ ಕಾರ್ಯ, உலக பிரகாரமாக ಲೋಕದ நீ ಪ್ರಕಾರವಾಗಿ பிறப்பதற்கு காரணமாயிருந்த உன் தாய் தாப்பனை நினை. ನಿನ್ನ ಹುಟ್ಟಲು ಕಾರಣವಾಗಿರುವಂತ ನಿನ್ನ ತಾಯಿ ತಂದೆ ನೆನೆಸು. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தாய் தாப்பனை நினைக்கிறது கிடையாது. ಅನೇಕ ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿನ ನೆನೆಸೋದಿಲ್ಲ. கண் முன்னால காணப்படுகிற ஒரு தாயையும் தகப்பனையும் நீ நினைக்காவிட்டால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், காணாமல் இருக்கிற தெய்வத்தை நீ எப்படி நினைப்பாய்? நீ அவருக்கு கீழ்ப்படிவாய். ಕಣ್ ಮುಂದೆ ಇರುವಂತ ತಂದೆ ತಾಯಿ ವಿಧೇಯರಾಗದೆ ಅವರು ನೆನೆಸದಿದ್ರೆ, ಕಾಣದೇ ಇರುವಂತ ದೇವರಿಗೆ ಹೇಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಲು ನೆನೆಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ? எபேசியருக்கு எழுதின புத்தகம், ಎಫೆಸಕ್ಕೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ, ஒரு அழகான வசனத்தை நாம் காண முடியும். ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ವಾಕ್ಯವನ್ನ ಕಾಣಬಹುದು. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ಮಕ್ಕಳೇ, ನಿನ್ನ ಹೆತ್ತವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ.
இது நியாயம். ಇದು ನ್ಯಾಯ. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗುವುದಕ್ಕಾಗಿ, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், ನಿನ್ನ ಜೀವಿತದ ಆಯುಷ್ಕಾಲ ನೆಲೆತಿರುವುದಕ್ಕಾಗಿ, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯನ இதுதான் ಸನ್ಮಾನಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. கர்த்தர் கொடுத்த முதலாம் கற்பனை. ಇದೇ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಮೊದಲನೇ ಆಜ್ಞೆಯಾಗಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு இந்த வசனத்தை எல்லாம் வாலிப பிள்ளைங்க படிக்கிறது கிடையாது. ಈ ವಾಕ್ಯವಲ್ಲ ಯುವಕ ಮಕ್ಕಳು ಓದೋದಿಲ್ಲ. இந்த பெங்களூர்ல ಈ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ நடந்த ஒரு கதையை சொல்றேன். ನಡೆದಂತ ಒಂದು ಘಟನೆಯನ್ನ ಹೇಳ್ತೇನೆ. ஒரு ஐயா சுப்பிரமணி, ಒಂದು ಅಯ್ಯ ಸುಬ್ರಹ್ಮಣಿ, அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். ಅವ್ರಿಗೆ 2 ಗಂಡು ಮಕ್ಕಳು. ஒரு பையன் பாம்பேல அவன் செட்டில் ஆகிவிட்டான், திருமணம் செய்து கொண்டு அங்கேயே அவன் பாம்பேலே அவன் செட்டில் ஆகிவிட்டான். ಒಂದು ಮಗ ಮದುವೆಯಾಗಿ ಬಾಂಬೆನಲ್ಲೇ ಸೆಟ್ಲ್ ಆದನು. இன்னொரு மகன் நன்றாய் படித்து அவன் ஆஸ்திரேலியாவில் போய் அங்கே வேலை செய்து அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கே அவன் செட்டில் ஆகிவிட்டான். ಇನ್ನೊಂದು ಹುಡುಗ ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲೇ ಒಂದು ಹುಡುಗಿಯನ್ನು ನೋಡಿ ಮದುವೆಯಾಗಿ ಸೆಟಲ್ ಆದನು. இந்த ஐயாவுடைய மனைவி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக மரித்து விட்டார்கள். ಈ ಅಯ್ಯವರ ಹೆಂಡತಿ ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದರು. ரொம்ப அழகாய் வசதியாய் இருக்கிறவர், ಬಹಳ ಸುಂದರವಾದವರು, ಆ ಶ್ರೀಮಂತರಾಗಿದ್ದರು. எந்த வேலையும் அவரೇ செய்து கொள்ளுவார். ಯಾವ ಕೆಲಸ ಬೇಕಾದ್ರೆ ಅವರೇ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ. ஆனால் 2 பிள்ளைகளும் பாம்பேல ஒருத்தன் ஆஸ்திரேலியால ஒருத்தன் செட்டில் ஆகிவிட்டான். ಆದ್ರೆ 2 ಮಕ್ಕಳು ಬಾಂಬೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬನು, ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ಒಬ್ಬನು ಸೆಟಲ್ ಆದರು. இப்படியே நாட்கள் மாதங்கள் போய் கொண்டிருக்கிறது. ಹೀಗೆ ದಿನಗಳು, ತಿಂಗಳು, ವರ್ಷಗಳು ಹೋದವು. நன்றாய் இருந்த மனுஷன், ಚೆನ್ನಾಗಿದ್ದಂತ ಮನುಷ್ಯ அவ்வப்போது பிள்ளைகளிடத்துல பேசுவார். ಆಗಾಗ ಮಕ್ಕಳ ಬಳಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அதாவது நீங்க வந்து என்ன பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவார். ಅದಾಗಿ ನೀವು ಬಂದು ನೋಡಿಕೊಂಡು ಹೋಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ஆனால் அவர்களுடைய வேலையின் பிஸி நிமித்தமாக அவர்கள் அப்பாவை வந்து பார்க்கிறது கிடையாது. ಅವರ ಕೆಲಸದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಪ್ಪ ನೋಡಲು ಅಸಾಧ್ಯವಾಗಿದ್ದವು. கடைசியாய் திடீரென்று ஒரு நாள், ಕಡೆಯದಾಗಿ ದಿಢೀರಂತ ಒಂದು ದಿನ அவர் ஒரு இடத்துல விழுந்து இடுப்பு முறிந்து விட்டது. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿದ್ದು ತನ್ನ ಬೆನ್ನನ ಮೂಳೆ ಮುರಿದು ಹೋದವು. கடைசியா அக்கம் பக்கம் இருந்தவர்கள் அவரை கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்த்தார். ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ಅವರನ್ನ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಸೇರಿಸಿದರು. இப்போ பாம்பேல இருக்கிற மகனுக்கு போன் பண்றாரு. ಈಗ ಬಾಂಬೆಲಿರುವಂತ ಮಗನಿಗೆ ಕರೆ ಕೊಡ್ತಾರೆ. மகன், எனக்கு என்னுடைய இடுப்பு ஒடிந்து விட்டது, நான் ஹாஸ்பிடல்ல இருக்கிறேன். ಮಗ, ನನ್ನ ಸೊಂಟ ಮುರಿದೋಯ್ತು, ನಾನು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿದ್ದೇನೆ. அவன் சொன்னா, ಆತನು ಹೇಳಿದನು, அப்பா எனக்கு ரொம்ப வேலைங்க, ಅಪ್ಪ ನನಗೆ ಬಹಳ ಕೆಲಸ, என்னால வர முடியாது, ನನ್ನಿಂದ ಬರಲು ಆಗೋದಿಲ್ಲ, நான் பாக்குறேன், யாருக்கான சொல்றேன், நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொல்லி உங்களை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ನನ್ನ ಬಂಧುಗಳಿಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಹೇಳಿ ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனுக்கு போன் பண்ணாரு. ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾದವ್ರಿಗೆ ಕರೆ ಕೊಟ್ರು. அவன் சொல்றான், ಆತನು ಹೇಳಿದ, என்னால வர முடியாது, ನನ್ನಿಂದಲೂ ಬರಲು வேணா ಆಗೋದಿಲ್ಲ, கொஞ்சம் பணம் அனுப்புறேன், ನಾನು ಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಹಣ நீங்க பாத்துங்க, ನೀವು ನೋಡ್ಕೊಳ್ರಿ. சரி. இப்படியே 1 மாதம் 2 மாதம் ஆனது. ಹೀಗೆ 1 ತಿಂಗಳು 2 ತಿಂಗಳು ಆದವು. அவர் உடம்பு சரியாய் விட்டது. ಅವರ ಮೈ ಹುಷಾರಾಯಿತು. அந்த வியாதியிலிருந்து, அந்த இடுப்பு ஒடிந்ததிலிருந்து அவர் சற்று நலமாக வீடு திரும்பினார். ಆ ಸೊಂಟ ಮುರಿದು ಆ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಅವರು ಗುಣ ಹೊಂದಿ ಮನೆಗೆ ಹೋದರು. அவரு சின்ன மகனுக்கு போன் பண்றாரு, பாம்பேல இருக்கிறவனுக்கு. ಚಿಕ್ಕ ಹುಡುಗಿಗೆ ಬಾಂಬೆಲಿ ಇರೋರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. மகன், நான் எப்படியாவது வந்து உன்னை பார்க்கணும், ಮಗ, ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಬಂದು ನಿನ್ನ ನೋಡ್ಬೇಕು அப்படி சொல்றாரு. ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರು. அவன் சொல்றான், ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, என் பிளாட் ரொம்ப சின்னது, ನನ್ನ ಫ್ಲಾಟ್ ಬಹಳ ಚಿಕ್ಕದು, 1 பெட்ரூம் 1 ஹால் தான் இருக்குது, ಒಂದು ಬೆಡ್ರೂಮ್ ಒಂದು ಹಾಲೇ ಇದೆ, என் வீட்டுல இருக்க முடியாது, ನನ್ನ ಮನೆ ನೀವಿರಲು ಆಗೋದಿಲ್ಲ, அதனால நீங்க அங்கேயே எங்கனா ஒரு ரூம் பார்த்து இருந்துங்கப்பா. ನೀವು ಅಲ್ಲೇ ಇಲ್ಲೋದು ಒಂದು ರೂಮ್ ನೋಡ್ಕೊಂಡು ಇರಪ್ಪ. ஆமென். ಆಮೇನ್. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனுக்கு போன் பண்றாரு. ಆಸ್ಟ್ರೇಲಿಯಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. அவன் போன் பண்றான், ಆತನ ಹೇಳ್ತಾನೆ, ஐ எம் வெரி சாரிப்பா, ನಾನು ಬಹಳ ಸಾರಿ, என்னால வர முடியாது, ನನ್ನಿಂದ ಬರಲಾಗೋದಿಲ್ಲ, எதனா ஓல்ட் ஏஜ் ஹோம் இருந்தா சொல்லுங்க, ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ವೃದ್ಧ ಆಶ್ರಮ ಇದ್ರೆ ಹೇಳಿ, அதுல நான் சேர்த்துடுறேன், ಅಲ್ಲಿ ನಾನು ಸೇರಿಸ್ಬಿಡ್ತೇನೆ, காசு நான் அனுப்புறேன், ನಾನು ಕಾಸನ್ನ ಕಳಿಸ್ಕೊಡ್ತೇನೆ. இந்த வார்த்தையை கேட்ட அப்பா எப்படி இருப்பாரு ಈ சொல்லுங்க. ಮಾತನ್ನ ಕೇಳಿದ ಅಪ್ಪ ಹೇಗಿರ್ತಾರೆ ಹೇಳಿ. ஆமென். ಆಮೇನ್. இவனை பெத்து ಇವನ ಹೆತ್ತು வளர்த்து ಬೆಳೆಸಿ படிக்க வச்சு ಓದಿಸಿ ஆளாக்கி ದೊಡ್ಡವನಾಗಿ இவனுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து ಎಲ್ಲಾ ಸೌಕರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಟ್ಟು இன்னைக்கு அப்பாவை பார்க்க இவனுக்கு நேரம் இல்லை. ಇವನಿಗೆ ಅಪ್ಪನನ್ನ ನೋಡಲು ಸಮಯ அப்பாவோட உட்கார்ந்து 2 நிமிஷம் பேசுவதற்கு நேரம் கிடையாது. ಅಪ್ಪನ ಬಳಿ ಕುಳಿತುಕೊಂಡು 2 ಮಾತುಗಳನ್ನ ಆಡೋದಕ್ಕೆ ಇವನಿಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. அருமையான வாலிப பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ಯುವಕ ಮಕ್ಕಳೇ,
இந்த ஓய்வு நாளிலே ಈ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள்? ನೀವು ಎಂತ ಮಕ್ಕಳಾಗಿ இது ಕಾಣುತ್ತೀರಿ? நடந்த கதை. ಇದು ನಡೆದಂತ ಘಟನೆ. இதே பெங்களூர் பட்டணத்துல இன்னும் இருக்கிறார் சுப்பிரமணி. ಇದೇ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಇದ್ದಾರೆ. கண்ணீர் வடிக்கிறார். ಆತನು ಕಣ್ಣೀರ್ ಸುರಿಸ್ತಾರೆ. யாரு எப்போ எதனா ஒரு காஃபி சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்களா? ಯಾರಾದ್ರೂ ಊಟ ಕಾಫಿ ಏನಾದ್ರು ಕೊಡ್ತಾರ ಅಂತ ಆತಂಕದಿಂದ காசு இருந்தாலும் ಕಾಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. போய் வாங்கி வந்து கொடுக்க ஆட்கள் இல்லை. ಕಾಸಿದ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಡಕ್ಕೆ ಯಾರಿಲ್ಲ. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ಮಕ್ಕಳೇ, ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ. உங்கள் பிள்ளைகளை கனம் பண்ணுங்கள், உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿನ ಸನ್ಮಾನ ಮಾಡಿರಿ. உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. ನಿನ್ನ ಯುವಕ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ನೆನೆಸು. இன்னைக்கு சரீரத்துல கொஞ்சம் பலன் இருக்கிறது. ಶರೀರದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಬಲ ಉಂಟು. வாலிப காலத்துல எதையும் செய்வார்கள். ಯುವಕ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 ಯೋಹಾನ 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ತೆಗಿರಿ. 1 John 2nd chapter 13ஆம் வசனம் நினைக்கிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பலவான்களாய் இருக்கிறதினால் போதும் போதுமா போதும். இங்கே யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிற ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೋಹಾನನ್ ಬರೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು அந்த ನೋಡುತ್ತೇವೆ. 13, 14 2 வசனங்களிலே 13, 14 2 ವಚನಗಳಲ್ಲಿ அங்கே அவர் வாலிபரே, ಯುವಕರೇ, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ಕೆಡುಕನನ್ನ ಜಯಿಸಿದರೆಂದು ದೇವರನ್ನ ತಿಳಿದಿರುವುದನ್ನು ನಿಮಗಾಗಿ ಬರೆಯುತ್ತೇನೆ. 14ஆம் வசனத்துல 14ನೇ ವಚನದಲ್ಲಿ வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். ಯೌವನಸ್ಥರೇ, ನೀವು ಶಕ್ತರಾಗಿರುವುದರಿಂದಲೂ ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತಿದ್ದೇನೆ. இன்னைக்கு நல்லதை செய்யறதும் வாலிப பிள்ளைங்க தான், கெட்டதை செய்யறதும் வாலிப பிள்ளைங்க. ಇವತ್ತು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದು ಯುವಕರೇ, ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡುವುದು ಯುವಕರೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வாரம் நான் அரக்கோணம் போயிருந்தேன். ಈ ವಾರದಲ್ಲಿ ಅರಕೋಣಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆನು. என்னுடைய கார் நம்ம கார்த்திக் தான் ஓட்டிட்டு வந்தார். ನನ್ನ ಕಾರನ್ನ ಕಾರ್ತಿಕ್ ಕೈಯವರೇ ಓಡಿಸಿಕೊಂಡು ಬಂದರು. நம்ம முன்னால அவர் பிறந்து வளர்ந்தவர். அவர் ನಮ್ಮ ಮುಂದೆ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದವರು, நம்ம ஹாஸ்டல்ல படிச்சவர், ನಮ್ಮ ಆಶ್ರಮದಲ್ಲಿ ಓದಿದವರು. அவ்வளவு அழகா இந்த வண்டியை ஓட்டி கொண்டு போனார். ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಗಾಡಿಯನ್ನು ಓಡಿಸಿ ಹೋದರು. பாஸ்டர்மாக்கு சொன்னேன், ಪಾಸ್ಟಮ್ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದೆ, ரொம்ப மெச்சூர்டு பையன், ಬಹಳ ಮೆಚ್ಯೂರ್ಡ್ ಆದಂತ ಹುಡುಗ, எந்த குறையுமே சொல்ல முடியாது, ಯಾವ ಕೊರತೆನೂ ಹೇಳಲು ಆಗೋದಿಲ್ಲ. அந்த ஹைவேல ಆ ಹೈವೇಯಲ್ಲಿ எந்த கிராஸ் ரோடு வந்தாலும் சரி, ಯಾವ ಕ್ರಾಸ್ ಬೋರ್ಡ್ ಬಂದ್ರು ಸರಿ, ஆரன் அடிச்சு ಆರ ನೋಡಿದ್ದು அவ்வளவு ஒழுங்குக்கிறமாய் அந்த வாகனத்தை ஓட்டி சென்றார், ஓட்டி கொண்டு வந்தார். ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ವಾಹನ ಓಡಿಸುತ್ತಾ ಬಂದರು. ஆனா சில பிள்ளைங்க சிலர் ஓட்டுவாங்க, ಆದ್ರೆ ಕೆಲವರು ಓಡಿಸ್ತಾರೆ, கண்ணை மூடிட்டு ஓட்டுவாங்க, ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಓಡಿಸ್ತಾರೆ. ஒரு டிரைவரை நம்பி தான் எல்லாருமே அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ಒಂದು ಡ್ರೈವರನ್ನ ನಂಬಿ ಎಲ್ಲರೂ ಕುಳಿತಿರ್ತೇವೆ. இந்த ஒரு பயம் டிரைவருக்கு இருக்க வேண்டும். ಈ ಒಂದು ಭಯ ಆ ಡ್ರೈವರ್ಗೆ ಇರಬೇಕು. நேத்து கூட ஒரு டிரைவர் முந்தானத்து டேனியல்னு ஒருத்தங்க வந்தான். ಮೊನ್ನೆ ಡ್ಯಾನಿಯಲ್ ಅಯ್ಯವರು ಒಂದು ಡ್ರೈವರ್ ಬಂದ್ರು. நம்ம விங்கர் வண்டிய ஃபுல் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான் அவன். ವಿಂಗರ್ ಗಾಡಿನ ಫುಲ್ ಡ್ಯಾಮೇಜ್ ಮಾಡಿ மறுபடியும் வந்துக்கிறார், அவர் வேலை கேட்கலாம். ಮತ್ತೆ ಕೆಲಸ ಕೇಳ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ನೀವು ಕೆಡುಕನನ್ನ ಜಯಿಸಿದ್ರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತಿದ್ದೇನೆ. பலவான்களாய் இருக்கிறதினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். ನೀವು ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತಿದ್ದೇನೆ. சோ வாலிப பிள்ளைகள் பலவான்கள் என்பதை மறந்து போக கூடாது. ಯುವಕ ಮಕ್ಕಳು ಬಲ ಉಳ್ಳವರೆಂಬುದನ್ನು ಮರೆಯಬಾರದು. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கும் என்பதை மறந்து போக கூடாது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದನ್ನು ನೀವು ಮರೆಯಬಾರದು. நீங்க ஒரு வசனத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணா, ನೀವು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಅದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವಾಗ உங்க மனசுல அது நிக்கும். ಅದು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೆಲೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஆனா வயசானவங்க படிச்சு ಅದೇ ವಯಸ್ಸಾದರೂ ಓದಿ அத மனப்பாடம் பண்ணா ಅದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವಾಗ மனசுல நிக்காது. ಅದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ. ஒரு அலையிலே சொல்லுமா, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஆக வாலிப பிள்ளைகள் இந்த காலகட்டங்களிலே ಆದ್ರೆ ಯುವಕ ಮಕ್ಕಳು ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಕೆಡುಕನನ್ನ ಜಯಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மக்களாய் காணப்பட வேண்டும். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಲು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ரோமருக்கு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் ರೋಮಪುರ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 2ஆம் ವಚನ இப்படி சொல்லுகிறது. 2ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த அம்மா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற யார்கிட்டயும் பைபிள் கிடையாதா? ಬೇರೆ ಯಾರ ಬಳಿ ಬೈಬಲ್ ಇಲ್ವಾ? மணியம்மா ஒண்டிதான் வாசிக்கணுமா? ಮಣಿಯಮ್ಮರು ಒಬ್ಬರೇ ಓದ್ಬೇಕಾ? எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಯುವಕ ಮಕ್ಕಳಿದ್ದೀರಾ? ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ரீட். ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದವನ್ನ ತೆರೆದು ಓದಿರಿ. நாங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எங்க சர்ச்சில் பைபிள் படிப்போம். ನಾವೆಲ್ಲ ಪೋಟಿ ಹಾಕೊಂಡು ಪೈಪೋಟಿ ಹಾಕೊಂಡು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತಿದ್ದೇವೆ. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு பைபிள் படிக்க கூட வெக்கமா இருக்கு. ಇವತ್ತಿರುವಂತ ಯುವಕ ಮಕ್ಕಳು ಬೈಬಲ್ ಓದಲಿಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಆಗ್ತಿದೆ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 நம்முடைய அழகு, ನಮ್ಮ ಸೌಂದರ್ಯ, நம்முடைய திறமை, ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯ, நம்முடைய படிப்பு ನಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ஆண்டவருக்கு முன்பாக ஒன்று கிடையாது. ದೇವರ ಮುಂದಾಗಿ ಏನೂ ಇಲ್ಲ. தேவ சமூகத்துல நீ எந்த அளவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ನೀವು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರೋ ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ನೀವು ಈ ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸದಂತೆ. என்னது ஏன்டா முடி இப்படி வெட்டிக்கிறேன்னா? ಯಾಕಪ್ಪ ಈ ಕೂದಲು ಹೀಗೆ ಕತ್ತರಿಸಿದ್ಯಾ? ಅವರು அப்படி வெட்டிக்கிறாரு, ಅವರು ಹಾಗೆ ಕತ್ತರಿಸಿದ್ದಾರೆ, இவர் இப்படி இருக்கிறாரு. ಇವರು ಹೀಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு மற்றவங்களை பார்த்து தான் அநேகர் கெட்டு போகிறார்கள். ಈಗ ಬೇರೊಬ್ಬರು ನೋಡಿನೇ ಅನೇಕರು ಕೆಟ್ಟು ಹೋಗುವರು. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸದಂತೆ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் மாற வேண்டியது அவசியம். ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವಾದದು ಮೆಚ್ಚುಗೆಯಾದದು ದೋಷವಿಲ್ಲದು ಯಾವುದೆಂದು ವಿವೇಚಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಿ. Day by day you must change in your life. ದಿನ ದಿನಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಶೈಲಿ ಬದಲಾಗಬೇಕು. Hallelujah. ಹಲ್ಲೇಲೂಯಾ. Why we are coming to church? ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಬರುತ್ತೇವೆ? Why we are reading Bible? ಯಾಕೆ ಸತ್ಯವೇದವನ್ನು Why ಓದುತ್ತೇವೆ? we are believing Jesus ಯಾಕೆ is our God? ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ இன்னைக்கு ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇವೆ. அவருடைய போதனைகள் என்ன சொல்லுகிறது? ಆತನ ಬೋಧನೆಗಳು ಏನು ಹೇಳಿಕೊಡುತ್ತವೆ? இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? ಯೇಸು ಹೇಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ எப்படி ಜೀವಿಸಿದನು? நம்மை வாழ சொல்லி இருக்கிறார்? ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಬದುಕಲು ಹೇಳಿದನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் வேண்டாம். ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸಬೇಡ. மற்றவங்களை பார்த்து நம்ம ஏமாந்து விட வேண்டாம். ಬೇರೊಬ್ಬರು ನೋಡಿ ನಾವು ಏಮಾರಿ ಹೋಗೋದು ಬೇಡ. இன்னைக்கு உலகம் அநேகரை பார்த்து தான் ஜனங்கள் கெட்டு போகிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರ ನೋಡಿನೇ ಜನರು ಕೆಟ್ಟು ಹೋಗುವವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீ தரிப்பாயானா ಲೋಕ ವೇಷವನ್ನು ಧರಿಸದಂತೆ அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ದೇವರು ಕೊಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் ಗಲಾತ್ಯಕ್ಕೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ அவர் ಹೇಳುತ್ತದೆ. நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று ಆತನು ಈ ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುವಂತ ಲೋಕದಿಂದ விடுவிக்கும்படி ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರ நம்முடைய ಚಿತ್ತಾನುಸಾರವಾಗಿ பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ನಮ್ಮ ಪಾಪಗಳ ದಸೆಯಿಂದ ತನ್ನನ್ನೇ ತಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. இயேசு எதற்காக மரித்தார்? ಯೇಸು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ இயேசு எதற்காக ரத்தம் சிந்தினார்? ಯೇಸು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ರಕ್ತವನ್ನು இயேசு ಚೆಲ್ಲಿದನು? எதற்காக முட்கிரீடம் ಯೇಸು சுட்டிக்கொண்டார்? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಆ ಮುಳ್ಕಿರೀಟವನ್ನು இயேசு ಧರಿಸಿಕೊಂಡನು? எதற்காக 1 அடிகளை ஏற்றுக்கொண்டார்? ಯೇಸು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಆ ಒದೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು? நம்முடைய பாவங்களுக்காக, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ, இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற காணப்படுகிற பொல்லாத காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்கத்தக்கதாக ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ಎಲ್ಲಾ ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ தேவன் ಮಾಡಿ தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳೋಣ. அல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. உனக்காக எனக்காக என் ஆண்டவர்
இந்த கல்வாரி சிலுவையிலே பாடுகளை பட்டார். ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ದೇವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪಾಡುಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. என் பிள்ளைகள் மாற வேண்டும். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬದಲಾಗಬೇಕು. பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ பிள்ளைகளுடைய ಜೀವಿಸಬೇಕು. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ನನ್ನ ಮಕ್ಕಳ ಪಾಪ அவர்கள் ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಬೇಕು. பரலோகம் போய் சேர வேண்டும். ಅವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಬೇಕು. அதற்காகவே என் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನನ್ನ ಯೇಸು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. இந்த உலகம் பொல்லாத உலகம். ಈ ಲೋಕ ಬಹಳ ಕೆಟ್ಟದಾದಂತ இந்த ಲೋಕ. உலகம் ஏமாற்றுகிற உலகம். ಈ ಲೋಕ ನಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸುವಂತ இந்த ಒಂದು ಲೋಕ. உலகம் நம்மை வஞ்சிக்கிற உலகம். ಈ ಲೋಕ ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸುವಂತ ಒಂದು ಲೋಕ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக, ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ, கொஞ்ச நேரம் ஆசா பாசத்துக்காக, ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಆಸೆಗಳಿಗಾಗಿ நம்முடைய நித்திய ஜீவனை நாம் இழந்து விடக்கூடாது. ನಮ್ಮ ಒಂದು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. ಮತ್ತಾಯ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಚನ. Matthew chapter 6 verse 24. No one can serve two masters, Ah. for either he will hate the one and love the other, or else he will be loyal to the one and despise the other. You cannot serve God and mammon. Yes, வாசிங்கம்மா. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ரெண்டு வாசிமா. யார் வாசிச்சது? வேற யாருன்னா வாசிக்கிறீங்களா? ஏமா நீ படிக்க மாட்டியா? வாட் இஸ் ஹர் நேம்? ஜோஷிபா, நீ படிக்க மாட்டியா? ஏமா நீங்க எல்லாம் படிக்கிறது இல்லையா? யூ ஹேவ் பைபிள் இஸ் இட்? என்ன படிங்க பாப்போம். சரவணையா படிங்க. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒண்ணு உலக மனுஷனாயிரு, இல்ல தேவ மனுஷனாயிரு. ಒಂದು ಲೋಕದ ಮನುಷ್ಯನಾಗಿರು, ಇಲ್ಲ ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿರು. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஒன்லி சண்டே தான் இங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. ಇಂದು ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲೂ ಬೇರೆ ಭಾನುವಾರದಂದು ದೇವರ ಮನುಷ್ಯರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. மண்டே டு சாட்டர்டே உலக மனுஷர்களாய் மாறி விடுகிறார்கள். ಸೋಮವಾರದಿಂದ ಶನಿವಾರದವರೆಗೂ ಲೋಕದ ಮನುಷ್ಯರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சண்டே பார்த்தா என்ன பரிசுத்தம், ಭಾನುವಾರ ನೋಡಿದಾಗ ಎಂತ என்ன ಪರಿಶುದ್ಧತೆ, பயபக்தி, ಎಂತ ಒಂದು ಭಯಭಕ್ತಿ, என்ன ஸ்தோத்திரம். ಎಂತ ಒಂದು ಸ್ತೋತ್ರಗಳು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. ಆತನಿಗೆ ಮರೆಯಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಒಂದೂ ಇಲ್ಲ. ஆனா சர்ச்சில் எல்லாரும் ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க. ಆದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ஆனா வெளியே ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. போனா போதும் ಆದ್ರೆ ಹೊರಗಡೆ ಹೋದಾಗ பயங்கரமான காரியங்கள் ಒಂದು காணப்படும். ಭಯಂಕರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತವೆ. ஒருவன் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ಒಬ್ಬನು ಲೋಕಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಲು ಅಸಾಧ್ಯ. அப்படியானால் உலகத்துக்கும் தேவனுக்கும் பிரியமாய் இருக்க முடியாது. ಆದ ಕಾರಣ ಲೋಕಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರಲು ஒருவரை ಆಗುವುದಿಲ್ಲ. வெறுத்து ஒருவரை அசட்டை பண்ணுவான். ಒಬ್ಬನನ್ನು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿ ಒಬ್ಬನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. இந்த கால வேளையில, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ, இந்த ஆராதனையில ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ நாம் யாருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம்? ನಾವು ಯಾರ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ? ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறோமா? ನಾವು ಆತ್ಮಿಕ அல்லது ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವಾ? மாம்சத்துக்குரிய மக்களாய் இருக்கிறோமா? ಇಲ್ಲದ ಮಾಂಸದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವಾ? தேவனுக்குரிய மக்களாய் ನಾವು காணப்படுகிறோமா? ದೇವರ அல்லது ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವಾ? பிசாசின் மக்களாய் இருக்கிறோமா? ಅಲ್ಲದೆ ನಾವು ಸೈತಾನನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு 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 மருமகளை ಒಂದು ಅಳಿಯ ஒரு பாஸ்டர் இப்படி கேட்டாராம். ಒಂದು ಪಾಸ್ಟಯ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಿದ, என்னம்மா எப்படிமா இருக்கிறீங்க? ಏನಮ್ಮ ಹೇಗಿದ್ದೀರಾ? உங்க மாமியார் எப்படி இருக்கிறாங்க? ನಿನ್ನ ಅತ್ತೆ ಹೇಗಿದ್ದಾರೆ? அந்த அம்மா சொல்தான், ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರಂತೆ, கர்த்தருக்குள் நித்திரையாகும்படி அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ಆ ದೇವರಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಹೊಂದಲು ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. என்னது என்ன பண்றாங்களா? கர்த்தருக்குள் அவர்கள் நித்திரை அடையும்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ದೇವರಲ್ಲಿ ಅವರು ನಿದ್ರಿಸಲು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மாமியாரை கேட்டாங்களா? ಅತ್ತೆಯನ್ನ ಕೇಳಿದ್ರಂತೆ, அம்மா எப்படிமா இருக்கிறீங்க? ಅಮ್ಮ ಹೇಗಿದ್ದೀರಾ? உங்க மருமகள் எப்படி இருக்கு? ನಿನ್ನ ಸೊಸೆ உங்க பேர ಹೇಗಿದ್ದಾರೆ? பிள்ளைங்க எப்படி இருக்குது? ನಿನ್ನ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಹೇಗಿದ್ದಾರೆ? அந்த அம்மா சொன்னாங்களா? ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರಂತೆ, என்னைக்கு அவ என் வீட்டுக்கு வந்தாளோ ಯಾವತ್ತ ಆಕೆ ನನ್ನ ಮನೆಗೆ என் ಬಂದಳು, பிள்ளை வாயே கட்டி போச்சு. ನನ್ನ ಮಗನ ಬಾಯೇ ಕಟ್ಟಿ ಹಾಕಿ என்ன அம்மான்னு கூப்பிடவே மாட்டான். ಆತನು ನನ್ನ ಅಮ್ಮ ಎಂದು ಕರೆಯೋದೇ ಇಲ್ಲ.
ஆனா சர்ச்சில் பயங்கரமா ஜெபம் பண்றான். ಆದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಭಯಂಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு அலையிலே சொல்லுமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, உலகத்துக்கும் தேவனுக்கும் பிரியமாய் காணப்பட முடியாது. ಲೋಕಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಒಂದು ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಕಾಣಲು ஒரு ಅಸಾಧ್ಯ. காரியத்தை எடுத்து இன்னொரு காரியத்தை தான் நாம் பின்பற்ற ಒಂದು வேண்டும். ಕಾರ್ಯವನ್ನ ತ್ಯಜಿಸಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು இந்த ಸಾಧ್ಯ. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ನಡವಳಿಕೆ ನಮಗೆ ಬೇಡ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபு எழுதின புத்தகம் ಯಾಕೋಬನು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. James chapter 4 verse 4. யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காதுள்ளவன் கேட்க கடவன். ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. ஆவியானவர் இந்த கால வேளையில பேசுகிறார். ಆತ್ಮನು ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ಯುವಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, நம்ம அனைவருக்கும் கர்த்தர் பேசுகிறார். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಆಗಿನೂ ದೇವರು ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. உலக சிநேகம் தேவனுக்கு பகையாய் காணப்படுகிறது. ಇಹಲೋಕದ ಸ್ನೇಹವು ದೇವರ ವೈರಿ ಎಂದು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ಲೋಕಕ್ಕೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿರಬೇಕೆಂದು ಅವನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧಿಯಾಗಿದ್ದಾನೆ. எங்கடா போனேன்னா, ಎಲ್ಲಪ್ಪ ಹೋಗಿದ್ದೀಯಾ? ஃப்ரெண்ட் கிட்ட போனேன். ಫ್ರೆಂಡ ಬಳಿ ಹೋದನು. எல்லாம் ஃப்ரெண்டு, எல்லாம் ஃப்ரெண்ட்ல தான் போய் முடியுது. ಎಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ನ ಮುಕ್ತಾಯವಾಗ್ತದೆ. அது ஆண் ஃப்ரெண்டோ பெண் ஃப்ரெண்டோ தெரியல. ಅದು ಹೆಣ್ಣು ಫ್ರೆಂಡೋ ಗಂಡು ಫ್ರೆಂಡೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு அலையில சொல்லுமா, ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு போனினா, ಹೀಗೆ ಫ್ರೆಂಡ್ ಫ್ರೆಂಡ್ ಅಂತ ಹೇಳಿ ಹೋದ್ರೆ நீ தேவனுக்கு விரோதமான ஒரு பகைஞனாய் மாறி விடுகிறாய். ನೀನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಂದು ಹಗೆಗಾರನಾಗಿ ಬದಲಾಗ್ತೀಯಾ. கர்த்தர் நம்மை எப்படி அழைக்கிறார்? ದೇವ ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ? விபச்சாரனே விபச்சாரிகளே என்று கர்த்தர் அழைக்கிறார். ವಿಭಿಚಾರನೆ ವ್ಯಭಿಚಾರಿಗಳೇ ಎಂದು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ಇಹಲೋಕದ ಸ್ನೇಹವು ದೇವರಿಗೆ You ವೈರಿಯಾಗಿದ್ದಾನೆ. should not have friend with the worldly people. ಈ ಲೋಕದವರೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತೆ ಇರಬಾರದು. உலகத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது? ಲೋಕಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಈ ಸಂಬಂಧವೇನು? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ಹಗಲಿಗೆ ಇರುಳಿಗೆ ಸಂಬಂಧವೇನು? உன் ஃப்ரெண்ட் ஒரு விசுவாசியோட இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರಬೇಕು. தேவனுடைய பிள்ளைகளோடு உனக்கு ஐக்கியம் காணப்பட வேண்டும். ದೇವರ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ನಿನ್ನ ಐಕ್ಯತೆ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ நாம் யாருக்கு பிரியமாய் காணப்படுகிறோம்? ನಾವು ಯಾರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದೇವೆ? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ಗಲಾತ್ಯ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. Galatians chapter 1 verse 10. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. மனுஷரையா தேவனையா யாவினாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரை பிரியப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோம்? ನಾವು ಯಾರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದೇವೆ? மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರನ್ನ ನಾನು ಯಾರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் நீங்கள் பிரியப்படுத்த தேவையில்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மக்களாய் காணப்பட வேண்டும். ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ಮನುಷ್ಯನ ಮುಖವನ್ನ ಮಾತ್ರ ஆனால் கர்த்தர் ನೋಡ್ತಾನೆ. நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். ದೇವ ನಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஒருவேளை இந்த உலகத்துல மனுஷரை பிரியப்படுத்துவோம் என்று சொன்னால், ಒಂದು ವೇಳೆ ಈ ಕಾರ್ಯ ಮನುಷ್ಯನ ಮೆಚ್ಚಿಸುವುದಾದರೆ தற்காலிகமாக கொஞ்சம் சந்தோஷம் சமாதானம் நமக்கு கிடைக்கும். ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಮಾತ್ರ ಸಿಗುತ್ತದೆ. ஆனால் தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் ಆದರೆ ನಾವು ದೇವರ ಪ್ರಿಯ ಮೆಚ್ಚಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಾಗ, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வீர்களானால், ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ಒಂದು ಜೀವಿತ ಜೀವಿಸುವಾಗ, அது அன்றும் இன்றும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு ಅಂದು ಇಂದು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. வரும். வாலிபனே, ಯುವಕನೇ, உன் வாலிப பிராயத்துல ನಿನ್ನ ಯುವಕ ಪ್ರಾಯದಲ್ಲಿ உன் சிருஷ்டிகரை நினை. ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಸ್ಮರಿಸು. வாலிபன் எதனால்
தன்னுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணி ಯುವಕನು ತನ್ನ ನಡತೆಯನ್ನು ಯಾವುದರಿಂದ ಶುದ್ಧಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? வசனத்தை காத்துக்கொள்ளுகிறதினால் தான். ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನಡೆಯುವುದರಿಂದಲೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வேதத்தை வாசிக்கிறவன், ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು இதன்படி ಓದುವವನು, நடக்கிறவன், ಇದರ ಪ್ರಕಾರ இதை ನಡೆಯುವವನು, அனுதினமும் கைக்கொள்ளுகிறவன், ಇದನ್ನು ಅನುದಿನ அவன் ಕೈಗೊಳ್ಳುವವನು, ஞானமுள்ளவனாய் காணப்படுவான். ಆತನು ಜ್ಞಾನ ಉಳ್ಳವನಾಗಿ சகல ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஆசீர்வாதத்தையும் சுதந்தரித்துக் ಸಕಲ கொள்வான். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. வேதமே வெளிச்சம். ಸತ್ಯವೇದವೇ ಬೆಳಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கால வேளையில, ಈ ಬೆಳಗಿನ இந்த ಸಮಯದಲ್ಲಿ, யூத் சண்டேவிலே ಈ ಯುವಕ ಭಾನುವಾರದಲ್ಲಿ வேதத்தை வாசிங்க, ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿರಿ, நேசிங்க, ಅದನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ, அதன்படி நடங்க. ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯಿರಿ. ஆண்டவர் எல்லா விதத்திலும் குறைவில்லாமல் உங்களை நடத்துவார். ದೇವರು ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲೂ ಕೊರತೆ ಇಲ್ಲದಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இப்படிப்பட்ட வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததற்கு நான் நன்றி ಇಂಥ செலுத்துகிறேன். ಒಂದು ತರುಣವನ್ನ ದೇವನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் ಈ அல்ல. ಲೋಕ ನನಗೆ ನಿರಂತರವಲ್ಲ. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். ಲೋಕದ ಒಂದು ವೇಷ ಕಾರ್ಯಗಳು உலக ಬೇಡ. ஸ்நேகம் நமக்கு வேண்டாம். ಲೋಕದ ಸ್ನೇಹವು ನನಗೆ ಬೇಡ. தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளுவோம். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. Shall we all stand, please? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನ ಬಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ, அவர் இன்றும் நம்முடைய பாவத்தை மன்னித்து ಅವರು ಇಂದು ನಮ್ಮ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸಿ நமக்கு உதவி செய்ய ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ಆತನು ಸತ್ಯವಂತನು, ನಂಬಿಗಸ್ತನು, ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஒருவேளை கடந்த நாட்களிலே ಒಂದು ವೇಳೆ ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ நீங்கள் வேதம் வாசிக்காமல் இருந்திருக்கலாம், ನೀನು ಸತ್ಯವೇದ ಓದದಿದ್ದರೆ, ஜெபிக்காமல் இருக்கலாம், ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿದ್ದರೆ, ஆலயத்துக்கு வராமல் ನೀವು இருக்கலாம். ಆಲಯಕ್ಕೆ ಬರದಿದ್ದರೆ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, உலக சிநேகம் உங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ಲೋಕದ ಸ್ನೇಹವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ மனம் ಸಮಯದಲ್ಲಿ திரும்பும்படி உங்களை அன்பாக ನೀವು கேட்டுக்கொள்கிறேன். ಮನ ತಿರುಗಬೇಕಾಗಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ நீங்கள் ಪ್ರೀತಿಯಿಂದ மனம் திரும்புவீர்கள் ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. என்று சொன்னார், ನೀವು ಮನ உங்களுடைய ತಿರುಗುವುದಾದರೆ, பாவங்களை அறிக்கை செய்வீர்கள் என்று ನಿಮ್ಮ சொன்னார், ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡುವುದಾದರೆ, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய வல்லவர். ದೇವರು ಇಂದು ಸಹಾಯ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அன்றைக்கு தாவீது தன் பாவத்தை அறிக்கை செய்தார். ಅಂದು ದಾವೀದನು ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡನು. கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினார். ದೇವರು ಆತನನ್ನ ರಾಜವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದನು. என் இருதயத்துக்கேற்ற மனிதன் என்று சொன்னார். ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ತಕ್ಕವನೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದರು. இன்றைக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்தபடி சொல்ல முடியுமா? ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವ್ ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ನೋಡಿ ಆ ರೀತಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, இடத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸಹ தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு மக்களாய் இருக்க வேண்டும். ದೇವರನ್ನೇ ಆದುಕೊಂಡು ಜೀವಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ உலக ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. சிநேகம் உங்களுக்கு வேண்டாம் ಲೋಕದ பிரியமானவர்களே. ಸ್ನೇಹವು ನಮಗೆ ಬೇಡ ಪ್ರಿಯವಾದವರು. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். ಲೋಕದಲ್ಲಿ ವೇಷಧಾರಿಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಡ. இதுவரைக்கும் நாம் அப்படி வாழ்ந்தது போதும். ಇದುವರೆಗೂ ಹಾಗೆ ಜೀವಿಸಿದ್ದು ಸಾಕು. இனி கொஞ்ச நாள் ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿನ கர்த்தருக்காக வாழ்வோமா? ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸೋಣ. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 என் பாவத்தை நான் அறிக்கை செய்வேன். ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿದೆನು. வேத வசனத்தை வாசிப்பேன். ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತೇನೆ. வேத வசனத்தின்படி நடப்பேன். ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತೇನೆ.
அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னார். ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ அவர் இன்றும் நம்மை ஆதரிக்க, ಆತನು ಇಂದು ನಮ್ಮನ್ನು ಆದರಿಸಲು, இன்று நமக்கு உதவி செய்ய ಇಂದು ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಲು அவர் ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். ಆತನು ಸಿದ್ಧವುಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. பேட்ரிக் முன்னாலவா, ಪ್ಯಾಟ್ರಿಕಯ್ಯ ಮುಂದಾಗಿ ಬನ್ನಿರಿ. கடைசியா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಕಡೆದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ಆಲೋಚನೆಯಲ್ಲಿರೋಣ. ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. ஸ்தோத்திரம். ஹalleluya. சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே, எங்கள் ஆதியும் மந்தவுமாக இருக்கிறவரே, அல்பா ஓமேகாவாக இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் தேவன் தேனிலும் தெனிதேனிலும் மதுரமுள்ள தேவனாக இருந்து இந்த நாளில மறுபடியுமாக தகப்பனே, இந்த இடத்துல இருக்கிறதான ஒவ்வொருக்கு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தகப்பனே, இன்னொரு நாளை நீர் காண நீர் உதவி செய்ததுக்காக உம்மிடத்துல நன்றி ஏறெடுக்கிறேனப்பா. என் தேவன் தகப்பனே ராஜா, இந்த மாதத்தில் முழுவதுமாக தகப்பனே எங்களை அற்புதமாக வழி நடத்துகிற தேவனே, உமக்கு கொடான கூடி நன்றி ஏறெடுக்கிறேன் தகப்பனே ராஜா. என் தேவன் தகப்பனே ராஜா, இந்த நாளில தகப்பனே ஆரம்பத்திலிருந்து முடியும் முழுவதுமாக என் தேவன் நீர் எங்களோடு இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ராஜா. அந்த உலகமோ தகப்பனே எங்களுக்கு விரோதமாக எதிர்ப்பிலே நின்றாலும் தகப்பனே, என் தேவன் நீர் என் பக்கத்தில் நிற்கிறீர் என்று சொல்லி தகப்பனே, நான் ஒரு ஜெயசாலி பிள்ளையாக நான் மறுபடியுமாக எழுந்து கெச்சிக்கிற சிங்கம் போல நிற்கத்தக்கதாக இந்த அடியேனுக்கு நீர் உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் தேவன் தகப்பனே ராஜா, இந்த யூத் சர்வீஸை உம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏளனமாக பார்த்த, சிந்தித்த, யோசித்த, செயல்பட்ட எல்லா விதமான பிசாசின் காரியத்திலிருந்து இந்த நாளில நீர் அற்புதமாக வழி நடத்துறதுக்காக இந்த அடியேனும் பாதத்துல நான் முத்தமிட்டு மன்றாடுகிறேன் தகப்பனே ராஜா. அன்றைக்கு பவுலும் இடத்துல ஜெபித்து தகப்பனே கூப்பிட்டது தகப்பனே, உம்மிடத்துல கூப்பிட்ட போது நீர் இறங்கி வந்து பதில் கொடுத்த தேவன், இந்த நாளில இந்த மந்த நாக்கூலனின் ஜெபத்தை கேட்டு நீர் இறங்கி பதில் கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ராஜா. என் தேவன் நீர் எங்களுக்காக பேசுனதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் தேவன் தகப்பனே, இந்த மந்தை பெருக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இதை எப்படி தகப்பனே நாங்கள் பெருவிக்க நீர் எங்களுக்கு கத்துத்தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. யூ பி மை மாஸ்டர், you be my teacher, you be my everything, master God. இயேசுப்பா, நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. மறுபடியுமாக இந்த நாளை உம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து வெளியே செல்லும் போது தகப்பனே, எந்த விதமான பொல்லாத பிசாசின் காரியத்திலிருந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. உம்முடைய அக்கினியின் செவுரினாலே நீர் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. உன் நாவிலே நான் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷமும் சமாதானமும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, என் நாவிலே இங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளின் நாவிகளிலே நாங்கள் சந்தோஷமும் சமாதானமும் ஜெயமும் வார்த்தையை நாங்கள் உச்சரிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வாரம் முழுதுமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல தகப்பனே நாங்கள் தலை குனிந்தோமோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நின்று தகப்பனே ஆராதிக்க நாங்கள் ரூல் பண்ண நீர் எங்களை மாற்றும்படியா கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. இயேசுயாம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த கிறிஸ்துராஜ ஊழியத்தில் இருக்கிறதான எல்லா திரு சபைகளையும் இந்த நாளில உம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இயேசுயா தகப்பனே ராஜா, ஒவ்வொரு திரு சபையும் வல்லமையாக தகப்பனே என் கண்களோ நான் காணத்தக்கதாக இந்த அடியேனுக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே ராஜா. எங்கள் குறைகளை, குற்றங்களை, தப்பிதங்களை, தவறுகளை எல்லாவற்றிலையும் நீர் மன்னித்து மனம் இறங்கி மறுபடியுமாக இந்த நாளில நீர் எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில தகப்பனே ராஜா, ஜெபித்து கொண்டிருக்கிறதானே தகப்பனே சர்ச்சஸ் நடக்கிற எல்லா சர்ச்சஸையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒரு மனதோட ஒரு செயினை போல நாங்கள் நிக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. 1000ம் 16ம் எதுவும் என் பக்கத்துல தகப்பனே, எதுவும் என் முன்பாக வந்தாலும் தகப்பனே, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தகப்பனே, அன்றைக்கு தாவீதோடு இருந்த தேவன் இந்த நாளில இந்த இடத்துல இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. ஐயா இசையா உதவி செய்யுங்க. நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க எங்களோடு இருங்க தகப்பனே. நீங்க வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் இன்ப இயேசுவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV Second Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.